ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்று நான் செய்த வேலைகளை தான் ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் போல் தான் அதிகாலையில் வந்து எழுந்திரிச்சிட்டேன். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வந்து விளக்கு ஏற்றிடுவேன். ஒரு கிட்டத்தட்ட எழுந்திக்கிறது வந்து 4 மணி இருந்தாலும் 5:30 மணிக்குள்ளேயாவது விளக்கு தீபம்லாம் ஏற்றி வச்சுருவேன். ஆனால் இப்போ ஒரு 1½ மாதமாக வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளவு தான் நேரத்தோடு எழுந்திரிச்சாலும் அந்த டைம் வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது. இன்றைக்கி எழுந்திரிச்சது பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு எழுந்திரிச்சேன் கரெக்டாக. எழுந்திரிச்சிட்டு சரி இன்றைக்காவது ஒரு 5 மணிக்குள்ளலாம் தீபம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த டைம் கரெக்டாக வந்துடுது. அது நெக்ஸ்ட்டு வீடியோ விலாக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வந்து தீபம் வச்சிரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எவ்வளோ தான் நம்ம அந்த பொழுது விடிஞ்ச பிறகு நம்ம தீபம் வைக்கிறத விட பார்த்திங்கன்னா, அந்த பொழுது விடியறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த 5 மணி 5:30 அந்த காலை நேரம் விடிஞ்சும் விடியாமலும் ஒரு அந்த தெளிவு வரும் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் தீபம் வச்சு நம்ம வழிபடும் பொழுது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போலாம் வைக்கவே முடியல. நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக வந்து அதை கொடுக்கணுன்னு நான் வந்து ட்ரை பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் எப்பொழுதும் போல் தான் அதிகாலையிலாம் எழுந்திரிச்சிட்டு வாசலில் வந்து அழகாக கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் இந்த மணி பிளான்ட் செடி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக ஆச்சு க்ளீன் பண்ணி. அந்த அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது அந்த மேலே உள்ள இலைகள்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்படியே வந்து ஒரு 2 வாரமாக எடுக்காமல் இருக்கவும் மேலெலாம் வந்து தூசி படிஞ்ச மாதிரி இருந்தது. அதையுமே மணி பிளான்ட் செடிலாம் நல்லா தண்ணியெல்லாம் விட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அந்த ஃப்ரிட்ஜு மேலே நான் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, வெயில் காலை நேரத்துலலாம் வந்துடும். ஒரு 10, 11 மணி வரைக்கும் நல்ல வெயில் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே படும். அதனால மணி பிளான்ட் நல்லா எப்பொழுதுமே அந்த இடத்துல வளரும். கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குதா, அதனால் வந்து ஃப்ரிட்ஜு மேலே வந்து டீசெண்டாக வந்து வச்சு விட்டுறது. சூப்பராக இருக்கும் வச்சதோட பார்த்திங்கன்னா, தெரியுது இல்லையா? அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணி விட்டால் தான் அந்த மணி பிளான்ட் வந்து இலைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் நீட்டாக. அப்புறம் எப்பொழுதும் போல் தான் பூஜைகள் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பழைய பூக்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு பூக்கள்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். லைவ் போடும்போது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா எங்களுக்கு வந்து வீடு கட்டுற யோகமே கிடைக்கவே மாட்டுது, ஒரே தடங்களாகவே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மனிதர்களாக பிறந்து ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அது என்ன சொல்கிறது, அன்றாட கடமையாக இருக்கட்டும், அது வந்து ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம இந்த வீடு கட்டணுங்கிறது. நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளுடைய அந்த மாதிரியான வேலைகளெல்லாம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் நமக்கு வந்து நம்மளோட எண்ணோட்டத்தை நம்ம வீடு கட்டினது மாதிரியான அந்த அசைவுகள் வந்து நம்ம மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அது வந்து நடந்தே தீரும். பொதுவாக நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா, உழைப்புடன் கடவுள் நம்பிக்கை இருக்க வேணுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நம்ம வந்து எந்நேரமும் சாமியே கும்பிட்டுக்கிட்டு உழைக்காம வந்து சாமி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, அது வந்து தவறான ஒரு விஷயந்தான் இல்லையா? நம்மளுடைய உழைப்பை வந்து கண்டிப்பாக 100% கொடுத்துட்டு, அதனோடு சேர்த்து இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்முடைய ரொட்டீன் விளாக்கையும் பார்த்துக்கிட்டோம்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மனசு வந்து ரொம்ப ஒரு தெளிவான நிலையை அடையும். அதன் மூலம் நமக்கு வந்து யோசிக்கிறதுக்கான திறன் வந்து நிறைய வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து மைண்ட் அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே கொண்டுட்டு வந்து கொடுக்காது. அந்த நேரத்தில் நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு தீபம் வச்சு நம்ம வழிபடும்போது, நம்ம லைஃபுக்கு வந்து என்னென்ன தேவை நமக்கு அப்படிங்கிற யோசனைகள், சிந்தனைகள்லாம் அந்த நேரத்தில் நிறைய வந்து போய்கிட்டே இருக்கும். பாசிட்டிவான திங்கிங்ஸ் வந்து நிறைய வரும். அந்த நேரத்தில் நமக்கு இப்போ ஒரு வீடு கட்டணும்னு இந்த ஒரு எண்ணத்தை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதுவும் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பலனை கொடுக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். சில பேருக்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி வந்து பயமாக இருக்கும். நம்ம வெளியில் வந்து வேலை பார்க்கணும், கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா, உள்ளேயே நம்ம வந்து வீடெல்லாம் நல்லா க்ளீனாக வந்து நீட்டாக கூட்டி விட்டுட்டு, ரொம்பலாம் நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீட்டாக வந்து கொஞ்சம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு, சுத்தம்னா என்ன, அந்த குப்பைகள் எதாக இருந்ததுன்னா கூட்டி நம்ம வந்து டஸ்ட்பினில் எடுத்து வச்சுட்டு, ஒரு தீபம் மட்டும் நம்ம வச்சுட்டு, அதன் முன்னாடி நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் என்னென்னவோ அதை வந்து மனதார நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக எனக்கு வந்து இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தீபத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வேண்டணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து நடக்கும்.
அது நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து குடுக்கும். இது வந்து 100% உண்மை. சில பேர்லாம் நான் எத்தனையோ தடவ வந்து எழுந்துச்சு பூஜைலாம் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஆனா நடக்கவே மாட்டுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து நடக்கும். ஆனா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில எழுந்திருச்சு நம்ம வந்து செய்ற ஒவ்வொரு வேலைகளும் பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டுன்னே நம்மவே சொல்ல முடியாது. நம்மளுடைய லைஃபுக்காக இருக்கட்டும், நம்மளுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த அதிகாலை நேரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து நம்ம பெண்கள் சோம்பேறித்தனத்த வந்து விட்டுட்டு, நம்ம லைஃபுக்கு என்ன தேவையோ, நம்மளோட லட்சியம்லாம் என்ன, என்னென்ன ஆசைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகாலை நேரத்தில வந்து எழுந்திரிச்சு ஒரு தீபம் வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அடையிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இது வந்து கொண்டுட்டு வந்து குடுக்கும். இப்ப நடக்கலனாலும் சரி, அ அது வந்து சூழ்நிலைகள் வந்து ஒரு 1 வருஷமா இருக்கட்டும், 2 வருஷமா இருக்கட்டும், அதுக்குள்ள வந்து ஆனா, அதிகாலை நேரத்தில பிரம்ம முகூர்த்த நேரத்தில எழுந்திரிச்சு நம்ம வந்து தீபம் வைக்கும்பொழுது, கண்டிப்பா உடனுக்குடன் நடக்கும்னு சொல்லிட்டு நெறைய பேர் இதெல்லாம் நம்ம சொல்லி வந்து கேள்விப்பட்டுருக்கோம். மனசுக்குமே ரொம்ப ஒரு மன அமைதியெல்லாம் குடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சிஸ்டருக்கான ஒரு பதிவா கூட இது வந்து வச்சுக்கலாம். நம்ம அதிகாலை நேரத்தில எழுந்துச்சு நம்மளுடைய நல்ல பாசிட்டிவான திங்கிங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து, நம்ம தீபம் முன்னாடி வச்சு வழிபடும் பொழுது, அது கண்டிப்பா நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு மாடிக்கு வந்து வந்தாச்சு. கொஞ்சம் குருவிகளுக்கெல்லாம் சாப்பாடுலாம் வச்சு விட்டுட்டு, அப்புறம் செடிகளுக்குமே தண்ணி ஊத்தி விட்டுட்டேன். அப்புறம் அந்த லைவ்லாம் போடும்போது கத்தரிக்காயிலேருந்து விதையெல்லாம் எடுத்திருந்தேன் இல்லையா? அதையுமே போட்டு விட்டேன். 1, 2 வந்து முளைச்சிருக்குது. அப்புறம் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் முத்துன மாதிரி போயிடுது. அது வளர்ந்ததோட எடுக்கிற மாதிரியான வெண்டைக்காய் மாரி தான் இருக்குது. கொஞ்சம் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், அப்படியே நல்லா முத்தெல்லாம் போயிருது. அப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாய் செடிக்கும் தண்ணிலாம் விட்டுட்டேன். அன்னைக்கு பச்சை மிளகாய்லாம் அறுவடை பண்ணியாச்சு எல்லாமே. ஒரு 1/4 கிலோ போல இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா, காரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த காஷ்மீர் சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா? கலர்லாம் வந்து நல்லா ரெட்டிஷ்ஷா கிடைக்கும்ல, அந்த வகையை சேர்ந்ததுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் எல்லாமே எடுத்து காய தான் வச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேர்ந்ததோட நம்ம வந்து மில்ல குடுத்து அரைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நல்லாயிருக்கு கலர் பார்க்கும்போது ரெட்டிஷ்ஷா இருந்துச்சு. நான் லைவ்லலாம் கூட நெறைய இதெல்லாம் குடுத்துருப்பேன். அப்புறம் செடிகளுக்கெல்லாம் எல்லாமே தண்ணீர் விட்டுட்டு, கொஞ்சம் சட்னிக்கு தேவையான புதினாலாம் இலையில நெறையா படர்ந்து போயிருந்துச்சு. அதையுமே எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டிலேருந்து கிடைக்கிற அந்த புதினா இலைகள்லேருந்து சட்னிக்கெல்லாம் போடும்போது ரொம்ப ஒரு வாசமா இருக்கும். என்னதான் நம்ம கடையில வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணாலுமே, அது நம்ம என்னமோ நம்ம எண்ணத்தோடயே சேர்ந்துடுது இல்லையா? நம்ம வீட்ல பறிச்சுட்டு வந்த புதினா அப்படின்னு. அதனாலயோ என்னமோன்னு தெரியல. ஆனா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுலாம். அப்புறம் இன்னைக்கு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா, தோசை, தேங்காய் சட்னி, கொஞ்சம் தக்காளி சட்னி தான் வந்து வச்சு விட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 பேர் நம்ம வீட்ல சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து எப்போதுமே செய்றது. தோசை மாவுலாம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டிலே தான் அரைச்சிக்கிறது. எப்பயாவது இல்லாத டைமுக்கு வந்து கொண்டுட்டு வருவாங்க. தெருவுலலாம் வந்து மாவு பாக்கெட். அத வந்து வாங்கிக்கிறது. பொதுவா எல்லா நாளுமே வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு தான் மாவு வந்து அரைச்சிப்பேன். சூப்பரா வந்து கிளம்பும் தோசைலாம் வந்து. ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா? அதில தான் வந்து போட்டு அப்புறம் வந்து இட்லி அரிசி வந்து இப்போ 2 டம்ளர் வந்து இட்லி அரிசி போடுறோம்னா, 3 டம்ளர் வந்து ரேஷன் அரிசி போடுவேன். அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உளுந்து போட்டு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கிறது. ரொம்ப இட்லியா இருந்தாலும் சரி, தோசையா இருந்தாலும் சரி சூப்பரா வந்து கிளம்பும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் சட்னிய வந்து தாளிச்சு விட்டாச்சு. கொஞ்சம் கடுகு போட்டு, அப்புறம் வந்து காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா, சிம்பிளான வந்து டிஃபன் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மதியத்துக்கு தேவையான காய்கறிகளும் கொஞ்சம் சாம்பார் இன்னைக்கு வைக்கலான்னுக்கிறதுனால, அதையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு. நம்ம என்னதான் ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட்டாலும், நம்ம வீட்ல வந்து கையால் அரைச்சு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டு உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டா வயிற்றுக்கும் நல்லது. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்லலாம் அதிகமாக ஹோட்டல் சாப்பாடெல்லாம் வாங்குறது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். வாங்காமல் இருக்க முடியாது. நம்ம கொஞ்சம் அடிக்கடி ரொம்ப அதிகமாக இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி அப்புறம் வெங்காயம் மீடியம் சைஸ் அளவுக்கு. தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வைக்கிறது. தேங்காய் சட்னி வந்து இருக்கிறதுனால அப்படியே சைடிஷ்க்கு மட்டும் லைட்டாக வச்சுக்கிறது. ஏன்னா பொடி இருந்தது. அதையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலை டிஃபன் வந்து ரெடி பண்ணியாச்சு.
இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ விலாக் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் இன்னும் நான் நிறைய வீடியோஸ்க்கெலாம் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்து கொள்கின்றேன். வேறொரு வீடியோ விலாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.